இயேசுவே உமக்கு புகழ். புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. செய்யும் தவறை திருத்தும் போது பகைவராய் பார்ப்பது ஏனோ? செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் போது ஏளனமாய் பார்ப்பது ஏனோ? செய்யும் தவறை திருத்தும் போது பகைவராய் பார்ப்பது ஏனோ? செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் போது ஏளனமாய் பார்ப்பது ஏனோ? கேள்விதனை கேட்கிறேன், பதில் தாருமே. கேள்விதனை கேட்கிறேன், பதில் தாருமே. என் இயேசு தெய்வமே, நான் புரிந்திட வரம் தாருமே. என் இயேசு தெய்வமே, நான் புரிந்திட வரம் தாருமே. நலன்களாலே நிறையும் போது உன்னை மறந்து போவதேனோ? நலன்களாலே நிறையும் போது உன்னை மறந்து போவதேனோ? வேதனை வந்தால் காரணம் நீ என்று சொல்லும் நிலை வருவது ஏனோ? நலன்களாலே நிறையும் பொழுது உன்னை நீ மறந்து போகிறாய். ஆனால் ஒரு வேதனை வந்தால், கடவுளே ஏன் எனக்கு இந்த வேதனை என்று சொல்லி அந்த ஒரு நிலை வருவது ஏன்? நலன்களாலே நிறையும் போது உன்னை மறந்து போவதேனோ? வேதனை வந்தால் காரணம் நீ என்று சொல்லும் நிலை வருவது ஏனோ? கண்ணீரோடு கேட்கிறேன், பதில் தாருமே. கண்ணீரோடு கேட்கிறேன், பதில் தாருமே. என் இயேசு தெய்வமே, நான் புரிந்திட வரம் தாருமே. என் இயேசு தெய்வமே, நான் புரிந்திட வரம் தாருமேன்னு சொல்லி இந்த காலை வேளையில் சங்கீதம் 37 வழியாக நல்லார் பொல்லாரின் முடிவுகளை குறித்து எங்களுக்கு கற்பித்தீரேப்பா. உமக்கு நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே, பொல்லாருக்கு செய்வாரை கண்டு பொறாமைப்படாதே என்று சொல்லி, பொல்லார் நேர்மையாளரை வேவு பார்த்து கொண்டிருந்தாலும் அவர்களை கொண்டு வர வழி தேடினாலும், ஆனால் ஆண்டவர் நேர்மையாளரை அவர்கள் கையில் ஒப்புவிக்க மாட்டார், நீதி விசாரணையும் போது அவர்களை தண்டனை தீர்ப்பு உள்ளாக்க மாட்டார் என்ற வசனத்திற்காக, வாக்கு தத்தத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ, ஒருவருடைய குற்றங்களை குறைகளை எடுத்து சொல்லாமல்
பழைய பாவங்களை, பழைய எண்ணங்களை, பழைய குற்றங்களை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லாமல், அவர்களை புண்படுத்தாமல், வேதனைப்படுத்தாமல், குற்றப்படுத்தாமல், பழி சொல்லாமல், எப்பொழுதும் வேவு பார்க்காமல் ஒருவரை மன்னித்து வாழ இந்த நாளிலே ஆண்டவரே அருமையான காலை பொழுது தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களது அன்புக்குரிய இறை மக்கள், அதற்கு செய்ய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாண்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணிய செய்யுங்கள் என்ற அருமையான வாக்கு தத்துவத்திற்காய் நன்றி ஆண்டவரே. ஒருவர் ஒருவரை பொறுத்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னிங்கள், ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்ற கட்டளைக்காய் நன்றி ஆண்டவரே. இவை அனைத்திற்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள், அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெற செய்யும் என்ற உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. இவ் அமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். நன்றி உள்ளவர்களாய் இருங்கள் என்று உடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுக்குள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கொருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. திருப்பாடல்களையும் புகழ் பாக்களையும் ஆவிக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள் என்ற உங்களுடைய வாக்கு தத்துவத்திற்காய் நன்றி ஆண்டவரே. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து, எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. நன்றியோடு சுதிக்கிறோம், நன்றியோடு சுதிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.